புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியோடும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அருளாசியோடும் இன்றைய தினம் நம்முடைய சித்தாத்தூர் கிளைக்கழகத்தினுடைய ஊராட்சி செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர், கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய மீனவரணி செயலாளர் அருமை சகோதரர் நாகராஜ் மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருடைய ஆர்வத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் இங்கே கொடி கம்பம் பட்டொலி வீசி பறக்க இதை ஏற்றி இருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் இந்த ஊரிலே இந்த கொடிக்கம்பத்தில் கொடியினை ஏற்றி வைத்து இந்த விழாவிலே உங்களுக்கெல்லாம் நாங்கள் வருகை புரிந்து உங்கள் மத்தியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய 7வது ஆண்டு துவக்க விழாவில் நாங்கள் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, முதலாவதாக நம்முடைய நாகராஜ் அவர்களை பற்றி நான் இங்கே ஒரு சில கருத்துக்களை கூற வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக நான் பணியாற்றி வந்தாலும் ஒரு சில இடங்களிலே டிடிவி தினகரன் அண்ணன் டிடிவி தினகரனுடைய தலைமையை ஏற்று அவர் மீது பற்று வைத்து மீண்டும் மீண்டும் எங்களை அழைத்து வந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அருமை சகோதரர் நம்முடைய நாகராஜ் அவர்கள். ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளுக்கு எங்களை அழைத்தார்கள். அதை போலவே இங்கே கல்வெட்டு வைத்து இங்கே குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு 6 மாத காலமாகவே கூறிக்கொண்டு வந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த ஊரில் இன்றைய தினம் 7வது ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கல்வெட்டு வைத்து இங்கே கழக கொடியினை ஏற்றி வைத்திருக்கிறோம். அம்மாவுடைய திருவுருவம் பொறித்த கொடி இங்கே பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பிஜேபி அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வர வாய்ப்பு இருக்கிறது. அவர்தான் வரப்போகிறார். அவருடைய தலைமையிலே இன்றைய தினம் நம்முடைய மக்கள் செல்வர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனவே நாம் ஆளுங்கட்சியிலே கூட்டணியிலே இன்றைய தினம் சேர்ந்திருக்கிறோம். எனவே நம்முடைய அதிமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்திருந்தாலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதிமுகவை கட்டி காத்திருந்தாலும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த கட்சியை மீட்டு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு நம்முடைய அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒருவரால் தான் முடியும் என்கிற நம்பிக்கை இப்பொழுது எல்லோருக்கும் வந்திருக்கிறது. அதனுடைய பிள்ளையாசூலியாகத்தான் இன்றைய தினம் நம்முடைய மோடி அவர்களுடைய பிஜேபி அந்த கட்சியிலே கூட்டணி வைத்து அண்ணன் அவர்கள் இயங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இனிமேல் எல்லாம் ஏறுமுகம்தான், இனிமேல் அவர்களுக்கு இறங்குமுகம்தான் என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். எனவே வருகிற தேர்தலிலே உங்களிடத்தில் ஓட்டு கேட்பதற்கு யார் என்றாலும் அவர்களை அழைத்து வருவோம். எனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நின்றாலும் சரி அல்லது கூட்டணியிலே நின்றாலும் சரி, வருகிற தேர்தலிலே மோடி அவர்கள் தான் இந்த நாட்டிலே பிரதம அமைச்சராக வரப்போகிறார். எனவே அவருடைய கூட்டணிக்கு நாம் அத்தனை பேரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்திலே மன்றாடி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய பொறுப்பாளர்கள் மிக்க விழாவாக மாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய தியாகதுர்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் அவர்களையும், தியாகதுர்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் தங்கதுரை அவர்களையும், மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் மாணவர் அணி செயலாளர் சசிகுமார் அவர்களையும், மகளிர் அணி செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் சாந்தி அவர்களையும், மாற்றுத்திறனாளிகள் அணியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் எங்க மாவட்ட கழக செயலாளர் கலையரசன் அவர்களையும், நம்முடைய நகர கழக சின்னசேலம் நகர கழக செயலாளர் மாரிக்கன் அவர்களையும், நம்முடைய கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் மணி அவர்களையும், அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணியினுடைய மாவட்ட தலைவர் KP கண்ணன் அவர்களையும் சிறப்பதற்காக வருகை 2 இருந்தும் கமல்ராஜ்